ஸோ கைஸ், இந்த வீடியோவோட கன்க்ளூஷன்னு பார்த்தீங்கன்னா, படித்த வேலையா பிடித்த வேலையா அவ்வளோதான். இப்போது இதில் வந்துட்டு நான் வந்து என்னோடய காலேஜ் லைஃப் அந்த ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ அந்த காலேஜ் லைஃப்பை வந்து எப்படி பார்க்குறேன்னா, காலேஜ் லைஃப் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இருக்குல்ல, காலேஜ் முடித்து வெளியே வந்து அந்த ஒரு 2 இயர்ஸ் லைஃப்பை வந்து அந்த புரிஞ்சிக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த ஒரு 7 இயர்ஸ் வந்து 6 இயர்ஸோ 7 இயர்ஸோ வந்து லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நீங்கள் லைஃப்பை புரிஞ்சிக்கிறதுக்கான லைஃப் தர ஒரு வாய்ப்பு அந்த ஒரு 7 இயர்ஸ். ஸோ அந்த 7 இயர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறீங்க அதெல்லாமே பார்த்துட்டு எண்ட் ஆஃப் தி டே விஷயம் என்ன, மேக்கிங் மணி. கரெக்டாக? யாராலையுமே நோன்னு சொல்ல முடியாது. ஸோ விஷயம் வந்து மேக்கிங் மணி. பட் you have studied something, you have change of mind, change of thoughts, எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ படித்த வேலையை தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னோடய ஐடியா, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஓகே? அண்டு இது ட்ரூன்னு நான் நம்புகிறேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற ஒரு ஃப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை நான் பல வருஷம் வேலை பார்த்துட்டேன்ப்பா, 5 to 10 to 15 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றவங்களா இருக்கட்டும், இல்லை 20-30 இயர்ஸாக வேலையில் இருக்க அவங்களுமா இருக்கட்டும், யார் வேணால் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேசுவோம் நிறைய. அண்டு இந்த லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, மணி மேக் பண்ணுற அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ உங்கள் ஜேர்னி வந்து எப்படி இருக்கணும்னா, எண்ட் ஆஃப் தி டே இது நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணும்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். கரெக்டாக? ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணி ரெவென்யூ மேக் பண்ணுறது தானே ஒரு ரீசனபிளாக இல்லை வேல்யூபிளாக, எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப்னால் என்னங்க? அதான் வேறு என்ன சொல்கிறது உங்ககிட்ட. லைக் ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லணும். அண்ட் வந்து இந்த ஒரு புக்கில் சும்மா இந்த புக்கு காமிச்சிட்ருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு புக்குனால தான் வந்துட்டு ஐ எம் ஹியர் நவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இன் யுவர் ஸ்க்ரீன்ஸ். ஓகே? லைஃப் பெட்டர்மெண்ட் பண்ணுவோம், நம்ம யாருன்னு காமிப்போம். அதுக்கான டைம் வந்துருச்சு. ஓகேவா? பயங்கர விஷயம், நிறைய விஷயம் அண்டர்கோ பண்ணோம். அண்டர் எஸ்டிமேஷன், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ் சுற்றி இருக்கவங்க பார்த்துக்கலாம். கன்க்ளூஷன் முடிச்சிட்டேன். லிவ் தி லைஃப். அவ்வளோதான் சொல்லுவேன். டீப் டவுன் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேம் அதே ஸ்டெப்ஸ் தான். அண்ட் என்ன ஏதாச்சும் பேசணும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், பேசலாம். வேறு இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், see you, take care.